நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து 6357 கன அடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் தங்கராஜ். தங்கராஜ், வணக்கம். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை மொத்தம் 105 அடி உயரமும் 32.8 டிஎம்சி கொள்ளளவும் கொண்டதாகும். இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த சில மாதங்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வடகேரள பகுதிகளில் மழை பெய்யாததால் அணைக்கு நீர்வரத்து சரிந்தது. மேலும் வெப்பத்தின் தாக்கம் மற்றும் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பின் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 44 அடியாக குறைந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை மாவட்டம் பில்லூர் அணையிலிருந்து நேற்று மாலை முதல் பவானி ஆற்றில் 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணையில் திறக்கப்படும் தண்ணீரானது பவானிசாகர் அணைக்கு வந்து சேருகிறது. அதன்படி பவானிசாகர் அணைக்கு வந்து சேரும் பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் தற்போது நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. நேற்று பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 1316 கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை அணைக்கு நீர்வரத்து 6357 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 47.23 அடியாகவும் நீர் இருப்பு 3.8 டிஎம்சி ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து பவானி ஆற்றில் குடிநீர் தேவைக்கு 205 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது நீர் திறப்பு 5 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது.